நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலாக்கா, அக்கா இருக்கீங்களா? பாலாக்கா, அக்கா கதவை தரங்க. அட கதவை திறங்கக்கா. சொல்லு பிரியா. கதவை திறங்கக்கா. அது வேணுகோபால் போட்டிட்டு போயிட்டாரு. சாவி என்கிட்ட இருக்கு. இத வச்சு நான் லாக் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க உள்ள இருந்து கதவை திறங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. திறந்து விடுங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பிரியா. துணி எல்லாம் துவைக்கணும். 12 மணிக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும். அப்புறம் குழந்தைய குளிப்பாட்டணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்க்கா. இல்ல வேண்டாம் பிரியா, நீ போயிட்டு நாளைக்கு வாயே. இன்னைக்கு பேச வேண்டியதா நாளைக்கு எப்படி வந்து பேச முடியும்? மறந்துடாதா? எனக்கு இப்போ கொஞ்சம் கூட நேரம் இல்ல பிரியா. 2 பேருக்கு சாப்பாடு வடிச்சு ஒரு சின்ன குழந்தை பாத்துக்கிறதுக்கே இவ்வளவு பில்டப்பா? சீக்கிரம் கதவு தரங்க. வேணும் அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அட கதவை திறங்க பாலாக்கா. அக்கா கதவை திறந்து விடுங்கக்கா. அட உள்ள ஏதாவது புதையல் வச்சிருக்கீங்களா என்ன? குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா? அது தூங்குறா. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ வேணும்னு பார்த்தேன். அந்த ஆள் எல்லாம் ஒரு மனுஷனாக்கா. உங்க கூட நான் பழக்கம் வச்சுக்க கூடாதா? நீங்க ரொம்ப கெட்டவங்களா? பொண்டாட்டிய பத்தி ஒரு ஆள் இவ்வளவு மோசமா பேசுறத நான் இப்பதான்க்கா கேக்குறேன். நீங்க ஏங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? இந்த வார்த்தையை நான் ஒரு வாயால் அடிக்கடி கேட்டு பழகுனதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இருந்தாலும் எங்க பாரு, நீ எங்க போற? இங்க நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால சீக்கிரமா போ. இவ்வளவு தூரம் வந்துட்டு அகிலாவை பார்க்காம போனா என்ன அர்த்தம்க்கா? பிரியா, எங்க அண்ணி மாமாவால என்னால நிம்மதியாவே இருக்க முடியலக்கா. அகிலா பாப்பா. ஆஹா, ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காளே. அக்கா, நீங்க இங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அட என்னக்கா நீங்க? நான் சொன்ன எதுவுமே நீங்க கேட்கலையா? நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஆனா நீங்க இஞ்சி தண்ணி குரங்கு மாதிரியே முழிச்சு பாக்குறீங்க. நான் இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கேன். என்னோட நிலைமையும் நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்கக்கா. அடிதடி கத்தி குத்துன்னு பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு என்ன கட்டிக்கணும்னு நின்னுட்டு இருக்காரு. அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க. என் மாமா என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாலும் அதை தடுக்கிறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை. அப்படி ஒருத்தரை கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியுமா சொல்லுங்க? அக்கா நீங்களே சொல்லுங்க. அதுக்கு பதிலா நான் ஏதாவது கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா?
பண்ண அவரை மாத்தலாம் இல்லையா? இதுக்கு மேல கடவுளே நேர்ல வந்தாலும் அது முடியாதுன்னு தான் தோணுது. கத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவெல்லாம் ஒரு மனுஷனாக்கா? அப்படி இருக்கவங்க கிட்ட யார் பாசத்தை கட்டுவாங்க? நேத்து போலீஸ் வந்துட்டு போனதுல இருந்தே வீட்டுல யாரும் தூங்கல. என் மாமா ஏங்க இப்படி மாறி போயிட்டாரு? நல்ல மனுஷனா வாழ்ந்தா என்ன? அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறதுதான் நல்லது. நீ தேவையில்லாம எதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இது எல்லாமே அந்த அனிருத் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தான்னா உன் மேல கோபம் தான் அதிகமாகும். ஆனா அவர் எங்க இருக்காரு? நேத்து ராத்திரி அவர் வீட்டை விட்டு போயிட்டாருக்கா. சில சமயம் நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. என் மாமாக்கு எங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அவரோட கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு என் மாமா இங்க வந்திருந்தாருன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? கொஞ்சம் இடத்த வித்தாவது அனிமாமா மேல இருக்க கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் மனசு வைக்கணும் இல்லையாக்கா? அவரோட கிரிமினல் தனெல்லாம் போய் ஒரு நல்ல மனுஷனா திரும்ப வந்தா அவரை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லுமா, கல்யாணம் பண்ணிப்பியா? இல்ல, எனக்கு என்ன வேற நல்ல பசங்க கிடைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 வருஷமாவது ஒரு நல்லவனா அவரை என் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அப்புறம் நான் அதை யோசிக்கிறேன். ஆமா, நீங்க ஏதோ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. என்ன இங்க இருந்து அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? அது நீ படிக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் நான் படிச்சுப்பேன்க்கா. அது மட்டும் விஷயம் இல்லம்மா. நீ இங்க வந்ததை வேணுகோபால் பார்த்தாரு இல்லையா? அவர் உடனே இங்க வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, மத்தவங்க யாரும் இங்க வரது அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு. நீ என் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சண்டை போடுவான். அது எனக்கு பழக்கமானதுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது உனக்கு சங்கடமா இருக்கும். எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? நீ போயிட்டு வா. வேணுகோபால் என்னைக்காவது ஊருக்கு போகும்போது நீ இங்க வா. அப்படி வந்தனா நாம பயப்படாம இங்க உட்காந்து பேசலாம். எனக்கு உங்க கூடவும் உங்க குழந்தை கூடவும் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பரவாயில்லக்கா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருக்காக்கா, பாவம். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். போய் கதவை சாத்திட்டு வாங்க. அவ திரும்ப வந்துட்டா என்ன பண்றது? போயிட்டு வரேன் பாலாக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை எழுந்துருவா. நான் கதவை பூட்டவே இல்லை.
நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னான்னு நீ கேட்டல்ல? இப்படி ஒரு கிரிமினலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ சம்மதிக்கவே இல்லை. உன் வாழ்க்கை தான் வீணா போச்சு. எதுக்காக அந்த பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பாக்குறேன்? அது ஏன் ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அவ எனக்கு மட்டும்தான். பலத்தை யூஸ் பண்ணியும் ராத்திரி பூரா அவ கூட சண்டை போட்டு நீ அவ உடம்ப வேணா சொந்தமாக்கலாம். உனக்கு அவளுடைய உடம்பு மட்டும் போதும் அப்படின்னா அது போதும். ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும் அப்படின்னா முதல்ல அவ மனசுல உன்னை பத்தின நல்ல எண்ணங்கள் வரா மாதிரி வாழ்ந்து காட்டு. நிறுத்துங்க. நான் உங்களோட அட்வைஸ் கேட்கறதுக்காக ஒண்ணு இங்க வரல. அவளுக்கு என்ன பிடிக்கும், அது எனக்கு தெரியும். உண்மை இல்ல, அவளோட மனசுல இருக்கிற அனிமாமாவை தான் அவ லவ் பண்றா. நீ எப்ப நல்லவனா மாறுவ அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருக்கான். இருங்க, குழந்தைய தூக்க வேணாம். அட, குழந்தைய தூக்க வேணாம் தான் சொல்றேன்ல. என்னதான் நான் இங்க மறைஞ்சு இருந்தாலும் எனக்கும் பசி தாகம்லாம் எடுக்கும். இது ஒண்ணு கிரிமினலுக்கு சாப்பாடு கொடுக்கற இடம் கிடையாது. எனக்கு ரொம்பவே பசிக்குது. நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்பனா ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைய நான் அழாம பாத்துக்கிறேன். போய் எனக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க. என்கிட்ட இந்த பொறுமை சென்டிமெண்ட்லாம் கிடையாது. குழந்தைங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் நான் இறக்கம் காட்டவே மாட்டேன். அரை மணி நேரத்துக்குள்ள நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. அட, நீ இங்கதான் இருக்கியா? இங்க பாரு, நான் எந்த வேலைக்கும் போறதில்லைங்கிற உன் நீண்ட நாள் கம்ப்ளைண்ட்டை இப்ப நான் தீர்த்து வைக்க போறேன். அப்படின்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை நீங்க முடிக்க வேண்டியதா இருக்கும். அட, அதெல்லாம் தூக்கி போடுறி. இப்ப நடக்கிற விஷயங்களை மட்டும் நீ யோசனை பண்ணு. நான் வேலை தேடி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க கிளம்ப போறீங்க? உங்களை பத்தி தெரிஞ்ச எவனும் ஒரு வேலையும் கொடுக்க மாட்டான். அப்படி என்னை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு ஊருக்கு தான் நான் வேலை தேடி போக போறேன். அது எந்த ஊரு? நம்ம வேணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடம். அவங்க இருந்து போயிட்டான் அப்படின்ற நிம்மதியில தான் நான் இருக்கேன். உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லாம போயிடுச்சுல. என்கிட்ட தான் இப்ப பணம் இல்லையே. நீ மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் தள்ளி பாரு, நான் எந்த மாதிரி அனுபவிச்சு குடிக்கிறேன்னு. சொந்தமா ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீங்க குடிக்கலாம், படுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஏய், நில்லடி, ஒரு நிமிஷம் நில்லு. நீ பேசுறத பார்த்தா நான் எதுக்குமே முயற்சி பண்ணாத மாதிரி இல்ல பேசுற. கட்டட வேலைக்கு இந்திக்காரங்களோட வேலைக்கு போனேன். அங்க ஏற்கனவே பங்களாதேஷ்ல இருந்து வந்த 3 பேர் வேலை பார்த்ததுனால எனக்கு வேலை இல்லாம போச்சு. அப்ப பிரச்சனையில நடந்த கேஸை சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கடனாய் போச்சு. இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் கிடைச்சதா என்ன? ஒரே அடியா பெருசா சம்பாதிக்கலாம்னு ஏன் நினைக்கிறீங்க? டெய்லி 300ல இருந்து 500 ரூபாய் கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா? இங்க பாரு அனிலா, இந்த சதீஷ் கான்ட்ராக்டர்னு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு. யாருக்கு? எனக்கு தான். அதை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏன்டி, யானை இழைச்சதுன்னா தொழுவத்துல கட்ட முடியுமா? ஆனா இந்த யானை ஒண்ணும் மெலியவே இல்லல. இங்க இருக்கிற மத்தவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு குண்டாயிட்டே போறீங்களே. அதுக்காக தாண்டி சொல்றேன், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லி. நான் வேணுவை பார்க்க போனா கண்டிப்பா எனக்கு ஒரு வேலையை வாங்கி தருவான். அப்படின்னா போங்க. அப்ப உனக்கு ஓகேவா? ஓகேவா? நான் எதுக்கு ஒத்துக்காம இருக்க போறேன்? அப்படியே நீங்க அந்த பக்கமா போயிடணும். தயவு செஞ்சு இந்த பக்கமே நீங்க வந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு வேலை செய்யறதுக்காக அங்க ஒண்ணும் போல. அவன் கூட போய் குடிச்சு கும்மி அடிக்கதானே. நீங்க பாருங்க, நீங்க போங்க. நான் ஏன் வீட்டுக்கு போய் இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டப்படி வாழலாம் இல்லையா? மத்தவங்க மாதிரி நல்லா வாழணும்னு ஆசைப்படாத ஒருத்தர் கூட என்னால எப்படிங்க வாழ முடியும்? இந்த பொம்பளைகளோட பிரச்சனையே இதுதான். மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை. மனுஷனுக்கு வயிற்று பசின்னு மட்டும் ஒண்ணு இல்லாம இருந்தா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அனிலா, நான் எங்கேயும் போகல. எனக்கு சாப்பாடு எடுத்து போய் பசிக்குது.
உப்புமாவா? நீ இதை யாருக்காகடி ரெடி பண்ணிட்டு இருக்க? யாருக்குடி? எனக்கு தான். நீ எப்பத்துல இருந்து உப்புமா சாப்பிட ஆரம்பிச்ச? உனக்கு உப்புமானா கொஞ்சம் கூட பிடிக்காத. உன்னோட விருந்தாளியா இப்ப யாரடிங்க வந்திருக்கா? பின்வாசல் கதவு திறந்தே இருக்கு. முன்வாசல் கதவு பக்கமா யாரோ வந்ததுக்கான அடையாளம் இருக்கு. இப்ப இதோ உப்புமா. இத நீ உனக்காக சமைக்கல. இத உருட்டி உருட்டி சாப்பிடுற வயசு இன்னும் உன் குழந்தைக்கும் வரல. சொல்றீ சொல்றீங்களா? இப்ப நீ யாருக்கடி விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு சாப்பிடதானே நான் சொன்னேனா இல்லையா? பொய் சொல்றதுக்கு நீ லாயக்கே இல்லடி. எவனோ ஒருத்தனை இந்த வீட்டுக்கு நீ வர வச்சிருக்க. அவன் சாப்பிடறதுக்கு தான் பாரு இதை நீ சமைச்சு வச்சிருக்க. உன்னோட இந்த ரகசிய உறவை நான் இன்னைக்கு முடிக்கிறேன்டி. நீ என்னை இங்கிருந்து அவசர அவசரமா அனுப்பும் போதே நான் மேல சந்தேகப்பட்டேன். இன்னைக்கு கூட இந்த கதையை முடிக்கிறேன். எங்கடி அவன்? பெட்ரூம் குள்ள தான் அவனை கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கியா நீ? நான் யாருன்னு காட்டுறேன். நான் உறுதியா சொல்றேன், எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தனை இந்த வீட்டுல நீ மறைச்சு வச்சிருக்க. யாரு அவன்? உங்களுக்கு தெரியாம ஒரு ஆள் இங்க மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அது திருடனோ இல்ல கொலைகாரனோ கூட இருக்கலாம். அப்படி எவனாவது இங்க இருந்தானா அதை நான் கண்டுபிடிக்க தாண்டி போறேன். அப்படின்னா சந்தேகப்படுறீங்க, உறுதியா சொல்லல. சந்தேகப்படல. சிகரெட்டோட வாசனை, சிகரெட்டோட வாசனை வருது. சிகரெட்டோட வாசனை. யாருக்கோ கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்புமா. எவனோ ஒருத்தன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லுடி. ஒரு ஆம்பளைய மறைச்சு வைக்கிறதுக்கு உனக்கு மந்திரம்லாம் தெரியுமா? அப்படி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ நிரந்தரமா உங்களுக்கு இல்லாம பண்ணிருப்பேன். நீ என்ன இல்லாம பண்ணணும் அப்படித்தானே? அப்படி உன் கூட இருக்கிறதுக்கு யாரடி பார்த்து வச்சிருக்க நீ? சொல்லுடி, சொல்லு. இதை விட நல்லது தனியா வாழ்றதுதான். அப்போ உனக்கு வசதியா இருக்கும்ல? இல்ல நான் உன் வாழ்க்கையை விட்டு போகணும்னா அதுக்கு நான் சாகணும். அது சீக்கிரமா நடக்காம இருக்கட்டும். நீ என்னடி ஏதோ புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? நீ குடிக்க கொடுக்கிற தண்ணியை கூட உன்னை நம்பி குடிக்க முடியாதுடி. நான் யாருன்னு காட்டுறேன் இரு. எவ்வளோ ஒருத்தன் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க வந்து போய்கிட்டு இருக்கான். அந்த மோகனா என்ன? என் அப்பாவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுற உங்களுக்கு யார் பேரு வேணாலும் சொல்லலாம். நான் ஒன்னும் சொல்லல. நடவடிக்கையை பார்த்தா எனக்கு அப்படித்தானே தெரியுது. அவங்களோட சொந்தக்காரன் ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஒருவேளை அவன் தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பானோ என்னவோ. போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்கிற அவன் ஒரு பக்கா கிரிமினல். அவன் இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான்னு போலீஸ்காரங்க சொல்றாங்கடி. ஒருவேளை அவன் நம்ம வீட்டுக்கு வந்தானா என்ன?
அவனுக்காக நீ கதவை திறந்து விட்டு அடைக்கலம் கொடுத்த அப்படின்னா போலீஸ்காரங்க உன்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்கடி. அப்புறம் இதை யாரு பாப்பாங்க? உண்மைய சொல்லுடி, இந்த வீட்டுல என்ன தவிர வேற எவனாவது இருக்கானா என்ன? மாய சக்தி எதுவும் இல்லாதவங்களா இருந்தா நான் கண்டுபிடிச்சிருவேண்டி. அப்படி ஒருத்தனை நீ என்னதான் ரகசியமா மறைச்சு வச்சிருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேண்டி. ஒருவேளை இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கியா என்ன? நான் கண்டுபிடிச்சிருவேன். சிகரெட்டோட வாசனை, அப்புறம் நீ திடீர்னு உப்புமாலாம் பண்ணி வச்சிருக்க. நான் யாருன்னு கண்டுபிடிப்பேன்டி. நான் கண்டுபிடிக்கிறேன்டி, கண்டுபிடிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.